என் சொந்தத்தெல்லாம் தொலைச்சிட்டு எனக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. நான் ஒரு அனாதை பிள்ளை. 31 வருஷ காலமா எனக்கு யாருன்னே தெரியாது. குடும்பம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. யாரா சொன்னது நீ வெற்றி பெற்ற? தேர்தல் ஆணையம் வேணா நீ வெற்றி பெற்றதா சொல்லியிருக்கோம். இன்னொருத்தர் சொல்றாரு 90 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் 30,000 வாக்கு வாங்கி இருக்கிறேன். ஒத்த பைசா செலவு பண்ணாம 60,000 வாக்கு வாங்கிட்டு வந்துட்டு போ வந்துட்டு போ பாப்போம். ஏன்னா அடிச்சா கேள்வி கேட்க நாதி இல்லாத ஆள் பாத்தீங்களா? சீமானோட தம்பி தங்கச்சிங்க சீமான் மாதிரி பேசாம ஆக அச்சு ஓட விட்டுறோம் பாத்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சி இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் சுமார் 4% வாக்குகளை பெற்று தனது வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்துக் கொண்டுள்ளது. பாதிக்கு பாதி பெண் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி களத்தில் நிறுத்தியது. இதில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார். குறுகிய காலத்தில் காளியம்மாளின் பேச்சு பலரை கவர்ந்தது. நேற்று நெல்லையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் காளியம்மாள் ஆக்ரோஷமாக உரையாற்றினார். 17 லட்சம் சொந்தங்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சியை நம்பி வாக்கு செலுத்தி இருப்பதாக கூறிய காளியம்மாள் இது 5 கோடியாக மாறி நாளை ஆட்சியை பிடிப்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். காளியம்மாளின் பேச்சை கேட்டு கூட்டத்தில் இருந்தவர்கள் ஆரவாரத்துடன் கோஷம் எழுப்பினர். நான் கடலோடு வாழ்ந்திருக்கிறேன், கடலோடு விளையாடி இருக்கிறேன், கடல்ல பிறந்திருக்கிறேன், கடல்ல பயணிச்சிருக்கிறேன். ஆனா இப்பதான் பாக்குறேன் மக்கள் கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுவும் ஏன் கூடியிருக்கோம் அப்படின்னா என் வீட்டுல ஒரு இழவு செய்தி, அதாவது ஒரு கர்ம காரியம் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் கையை வச்சு தொட்டுட்டு போவாங்க. நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக என் மண்ணுல 1.25 லட்சம் கிட்ட ஈழ மண்ணுல, தமிழ் மண்ணுல 830 கூட சேர்ந்து ஒக்கி புயல் அதுல இறந்தவங்க, அது கூடவே சேர்ந்து இந்த ஸ்டெர்லைட் அணு உலையால இறந்தவங்க, இப்படி எல்லாமா சேர்த்து ஒட்டுமொத்தமா என் இனம் அழிக்கப்பட்டதுக்கு கை கொடுத்து நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம் சொன்ன இந்த 17 லட்சம் என் இன உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நான் முதல் முறையாக இந்த மே 18 தின இந்த இன படுகொலைனால நான் முதல்ல நேரடியா கலந்துக்கிறேன். 31 வருஷ காலம் என் சொந்தத்தெல்லாம் தொலைச்சிட்டு எனக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. நான் ஒரு அனாதை பிள்ளை. 31 வருஷ காலமா எனக்கு யாருன்னே தெரியாது. குடும்பம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நான் இன்னைக்குதான் தெரியுது நான் இத்தனை கோடி சொந்தங்களோடு பிறந்த ஒரு சகோதரன். ஒரு வீட்டுல ஒருத்தரை ஓங்கி ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கார அடிச்சுட்டாலே வரட்டுண்டா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு மாரட்டி நெஞ்சு நிமித்து அவன் வர்ற வரைக்கும் அருவாளை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க இதே என் தமிழ் மக்கள் பிறந்த மண்ணுல இத்தனை 1000 கோடி மக்களை கொன்னு குவிச்சுட்டு அதே ஆட்களுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோமே, எவ்வளவு பெரிய படுதுரோகம் செய்யும், எவ்வளவு பெரிய படுதுரோகம் செய்யும். என் முன்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு சொல்றாரு நாங்க வெற்றி பெற்றுட்டோம். நான் ஜனநாயகம் ஜனநாயகம்னு பேசுவீங்களே, இப்ப நாங்க வெற்றி பெற்றுட்டோம். நான் அப்பவும் சொல்றேன் யாரா சொன்னது நீ வெற்றி பெற்ற? தேர்தல் ஆணையம் வேணா நீ வெற்றி பெற்றதா சொல்லியிருக்கோம். 61,515 வாக்கு வாங்கினாலும் 61,515 பேருடைய மனசுல எங்களுடைய தமிழருடைய சக்தியும் தமிழ் தேசியத்தின் உணர்வும் இருக்கு பாரு. அதுதான் வெற்றி. நீ கொடுத்த 1000 ரூபாய்க்கு வெற்றி இல்ல. இன்னொருத்தர் சொல்றாரு 90 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் 30,000 வாக்கு வாங்கி இருக்கிறேன். ஒத்த பைசா செலவு பண்ணாம 60,000 வாக்கு வாங்கிட்டு அழிவுக்கு. யாரெல்லாம் தமிழ் மக்களை அடிக்கணும், யாரெல்லாம் தமிழரை உதைத்தால் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களோ எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் வந்துட்டு பாங்க. பஸ் பேர் நான் தரேன். வந்துட்டு போ வந்துட்டு போ பாப்போம். ஏன்னா அடிச்சா கேள்வி கேட்க நாதி இல்லாத ஆள் பாத்தீங்களா? எங்க இருந்து ஒரு காட்டு மிருகம் எங்களை நோக்கி வந்தாலும் அடிச்சு விரட்டுற பெண் புலிகள் இருக்கிற இந்த மண்ணில் ஒரு நாள் வரும். 2021 ஒரு நாள் உன் அதிகாரம் ஆணவம் எங்களை அழிச்ச அந்த இன்னும் வெறி அனைத்தையும் ஒரு நாள் ஓரம் கட்டி
எங்க அண்ணனை நிக்க வைக்கல. வைக்கிறோம். ஒரு சத்தம் 2 சத்தம் இல்ல, இப்பவே 17 லட்சம் சத்தம். அடுத்தது பாருங்க, 2.5 கோடிலாம் இல்ல, 5 கோடி மக்களுடைய சத்தம். இதே இந்த நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த புலிக்கொடி, மீன் கொடி, வில் கொடியை பறக்க விட்டு எங்களுடைய புலிக்கொடி தான் ஜெயிக்குன்றத சொல்லி ஒரு ஊடக நண்பர் கேள்வி கேட்கிறாரு, எப்படிங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் இப்படி பேசுறீங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகுமா? சீமானோட தம்பி தங்கச்சிங்க சீமான் மாதிரி பேசாம ஆக உங்க அண்ணன் 2 மணி நேரம் எழுதி வைக்காம பேசுறாங்க. எங்க அண்ணன் மானத்தமிழன், மரத்தமிழன், பச்சை தமிழன், உலகை நேசிப்பவன், அரசியலை நேசிப்பவன், வாழ்விடங்களை நேசிப்பவன், வளங்களை நேசிப்பவன். அதனால அவர் எழுதி வைக்காம பேசுறாரு. நம்பாலும் போய் பேசுறாரு எழுதி வைக்காம. எங்கன்னு கேக்குறீங்களா? தெலுங்கு தேசத்துல போய் பேசுறாரு, எழுதி வைக்காம பேசுறாரு. ஏன்னா அது அவரோட தாய்மொழி, அதனால கரெக்டா தெளிவா பேசுறாரு. அதனால என்னுடைய சொந்தங்களே, இனிமேல் ஒரு தமிழன் மேலையாவது இன்னொரு படுகொலை நாள் வரும், அதுக்கு நம்ம இரங்கல் தெரிவிக்கலாம்னு எவனாச்சும் அரசியல் பண்ணுன்ற எண்ணத்தோட இந்த வந்தீங்க உள்ள. நாங்க வேங்கை மௌன்லாம் கிடையாது, நாங்க வேங்கை மௌன்லாம் கிடையாது. புலியை நெஞ்சில் பதித்த விடுதலை புலியான வீர தலைவன் வே. பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். அச்சு ஓட விட்டுறோம், பாத்துக்கோங்க. இனிமேல் ஒரு காலம் வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாது. இன்னைக்கு 17 லட்சம் யாரோ எடுத்த ஒரு திரைப்படத்தை, அந்த நடிகரையும் அந்த திரைப்படத்தையும் பற்றி விமர்சிச்சு எந்த விதமான காசு வாங்காம விளம்பரம் செஞ்சு அந்த படத்தை மேலோங்க செய்து அந்த மனிதனின் திறக்கவர்ச்சி மூலமாக வாக்குகளை பெறுவது, அவன் தமிழ்நாட்டை ஆளணும்னு செய்ய முடியுது. இதே தமிழ் மக்கள் மான தமிழினத்தின் தேசிய தலைவனுடைய நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தமிழ் மன்னன் 7 கடல்களை தாண்டி போய் சண்டையிட்டு வென்று முடித்த, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோயில்களையும் வரலாற்று தலங்களையும் கட்டி வைத்த அந்த தமிழ் மன்னனுடைய, தமிழ் மக்களுடைய பெரும்புலத்தை எடுத்து சொல்லுங்க. நம்ம எவ்வளவு பெரிய குடியினுடைய மக்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே தங்க சொல்லிட்டு போனாங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாங்க. அரசியலை பிழைப்பாக நடத்துகிற அந்த மக்களுக்கு இந்த அறத்தினை கூற்றாக நாம் தான் அமைச்சு கொடுக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதம், ஒவ்வொருத்தருக்கும் நம்மள்ட்ட எல்லாரும் கத்தி துப்பாக்கின்னு வச்சிருக்காங்க. நாம் அறிவாயுதத்தை ஏந்திய பிள்ளைகள், மிகப்பெரிய ஒரு தலைவனின் பிள்ளைகள். அதிகாரம் மிக வலுவானது, அதிகாரம் மிக வலுவானது. அதிகாரம் என்ற ஆயுதம் கொண்டு எந்த எல்லையும் தாக்க முடியும். அதனால் மக்களே, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஜெயிக்க வச்ச திராவிட கட்சிகளை ஜெயிக்க வச்ச அத்தனை பேருக்கும் போய் சொல்லுங்க, நம்மளே ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்டி நம்மளே படுத்துட்டு நம்ம மேல நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம்னு அர்த்தம். இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த, இங்க இருந்து நான் ஒரு பந்தை தூக்கி போட்டிருக்கேன், நீங்க திருப்பி அடிக்கிறதும் இல்ல கையில பத்திரமா வச்சுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. தனி ஒரு மனிதனாக சீமான் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுவிட முடியாது. பக்கபலமாக, படை துணையாக, படையுடன் 4 படைகளும் நாம் நிற்கும் பட்சத்தில் தான் ஒரு தலைவனால் வெல்ல முடியும். எல்லாரும் ஒன்று கூடுவோம். சற்றுமுன் டைம்ஸ் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க.